அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணனால நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டலான்னு உட்காந்தாச்சு சாட்டர்டேயில். இன்றைக்கி நான் வேகமாக எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷேக் ஜாயித் கிராண்ட் மஸ்ஜித் தான் போயிட்டுருக்கேன். இது ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. ஆக்சுவலி இதுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். இன்றைக்கி வீடியோ போடணுங்கிறக்காண்டி நம்ம போனோம். ஆனால் நம்ம மைக்கெல்லாம் கொஞ்சம் இதாகனால எடுக்க முடியல. இது போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் நாங்கள் போகும்போது ஒரு கேட் வழியாக போயிடுவோம், அங்கே விட்டுருவாங்க. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து வேறு கேட் வழியாக போயிட்டோம். அதனால் அன்றைக்கி நம்மளுக்கு விடலை. ஒரு பஸ்ஸை அங்கேயே வச்சு நம்மளுக்கு பார்க்கிங் நம்மளுக்கு அங்கே தான் இருந்தனால பார்க் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக போகிறக்காக பஸ் அங்கே வச்சுருக்காங்க. அவங்களே கொண்டு போய் நம்மளை ஒரு மால் இருக்கும், அங்கே அந்த மாலில் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான். நம்ம விசிட்டர்ஸாக போனோன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது அந்த மால்குள்ளே தான் இருக்கணும். நம்ம சலா பண்ண போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோன்னா நம்ம டைரெக்டாக நம்மளை பள்ளிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே போய் உங்களுக்கு எதுவும் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் விசிட்டர்ஸாக போகணுன்னா இப்படி நம்ம போய் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்மளோட கியூஆர் கோடை நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான். இது உள்ளேயே மால் வழியாக போகும்போது நம்மளுக்கு எப்படி துபாய் மாலில் நம்மளுக்கு ஸ்வைங்கன்னு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கும். நம்ம ஜாலியாக அப்படியே போயிட வேண்டியதான். உள்ளே போயிட்டு அப்படியே மேலே ஏறி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு அழகான ஒரு வியூ கிடைக்கும். இதான் இந்த பள்ளியை ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இந்த பள்ளியை இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட ப்ராஜெக்டோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஷேக் ஜாயித், அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் UAE, அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இது. இது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது முடிக்கிறதுக்கு 2007 தான் இது ஓப்பன் பண்ணாங்க ஆக்சுவலி. அப்புறம் இந்த மஸ்ஜித் ஃபுல்லாகவே இஸ்லாமிக்கோட கல்ச்சுரலை நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த பள்ளியில் 82 ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ரொம்ப பெருசு ஒன்று இருக்குது, அது சென்டரில் இருக்குது ஆக்சுவலி. அப்புறம் நம்மளுக்கு தெரியும் மினா இருக்கும். மினா இங்கே 4 மினாஸ் இருக்குது. இதோட மார்பிள்ஸ் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் மார்பிள்ஸ் தான். இந்த மார்பிள்ஸ் அதில் நம்மளுக்கு ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த நைட் டைமில் அந்த வியூவில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். எப்போதும் நம்ம ஊரில் இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது இங்கே எல்லோரும் நோன்பு திறக்கிற அந்த ஃபங்க்ஷனுங்கெல்லாம் இஃப்தாருக்கு வருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அங்கேருந்து பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அப்படியே இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு நம்மளை உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டுருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த இடம் வருது. இது இடம் என்னென்னா, இதுதான் மெயினு, நம்மளுக்கு பள்ளிவாசலோட மெயின் ரூமு. ஆக்சுவலி இங்கே தான் இந்த கார்பெட் பார்த்திங்களா, இந்த ஒரு கார்பெட் தெரியுது அவங்களுக்கு. இந்த கார்பெட் தான் கையாலே நெஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். அங்கேயே கையாலே நிறைய லேபர்ஸ் வச்சு பண்ணது தான் இந்த கார்பெட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல கூட. எப்படி ஒயிட் மார்பிள்ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒன்று இந்த இடத்துல இருக்கிறதுல. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, அந்த விளக்கு அங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த விளக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல்ஸு அண்ட் கோல்ட்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸில் பண்ணியிருக்காங்க. கோல்டு வேறு வச்சுருக்காங்க. அதில் டைமண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி. இது ரொம்ப அழகாக இப்போ ஜூம் பண்ணுறோம் பார்த்திங்களா, இது ஃபுல்லாக அல்லாவோட பேரை பிரிண்ட் பண்ணி அங்கே இருக்குது, அப்படியே செதுக்கியிருக்காங்க. மாஷா ரொம்ப அழகான ஒரு இடம் தான் இது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு இடத்துக்கு போனோம். அது வழியாக நம்ம வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போனது தான் இந்த பிளேஸு. இந்த இடத்துல கூட்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கே தெரியாமல் எல்லோரும் போகிறாங்க அந்த பக்கம் பார்க்காம. அப்புறம் நாங்கள் போயாச்சு அந்த வழியாக. இந்த பக்கம் போனோன்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு உள்ள ஒரு வியூ இருக்கும். அது என்னென்னா, அந்த விளக்கோட வியூ வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு அப்படி நம்ம ரொம்ப அழகாக பக்கத்தில் க்ளோஸில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விளக்கோட வியூக்கு தான் இந்த இடம் நம்ம பார்த்துட்டு போகிறது. இந்த பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு வெளியில் போய்க்கலாம். அங்கே நம்மளுக்கு ஒரு இந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு ரிஃப்ளெக்டிங் பூல் மாதிரி ஒன்று இருக்குது, வாட்டரை வச்சுட்டு. அது அந்த வானத்தை ஸ்கையோடது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த பள்ளி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் அந்த வியூ. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே வர்றதுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டிப்பாக நீட்டாக ஒரு நல்ல ட்ரெஸ் கோடு, ஷால், தலையில் ஃபர்தா, ஃபுல் கவர் ட்ரெஸ் அப்படி தான் இங்கே போட்டு வரணும். டூரிஸ்ட் வரவங்களும் அப்படி தான் போட்டு. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. வெறும் விசிட்டர்ஸ் ஏரியான்னு மட்டும் கிடையாது, சிம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் டாலரன்ஸ் கூட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக. ஏன்னா இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் மஸ்ஜித் இன் த வேர்ல்டு ஆக்சுவலி. கண்டிப்பாக பாருங்கள். என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ளே இஸ்லாமிக் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் கூட உள்ளே பண்ணுறாங்க. விசிட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.